என்னென்னமோ பார்த்தா புலம்புறார் அண்ணன். புலம்பல் தான் தெரியுது நாயனார் நாகேந்திரனுக்கு. அவருடைய பிரச்சனை எனக்கு புரியுது. அண்ணாமலை அவர்களுடைய உள்கூத்து வேலை நடந்து அந்த கட்சி 4 சீட்ல இருந்து 1 சீட்டு எம்எல்ஏவாகி போய் அந்த கட்சியினுடைய நிலை பரிதாபமாக இருக்குது. இந்தியா முழுவதும் நாங்கள் அத்தனை மாநிலங்களில் இருக்கோம், இத்தனை மாநிலங்களில் இருக்கோம்னு இருந்தாங்க. இப்போ எல்லா மாநிலத்திலையும் போர்டை விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் மோடி மேலே எதிர்ப்பு அலை வட இந்தியாவில் வீசுது. நீட் இந்த மாணவர்களுடைய புரட்சி என்பது புரட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு திணறுது. தேசிய பாதுகாப்பு சட்டம் வரைக்கும் டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால குண்டாசில் போடலாம் மாணவர்கள், போராடுகின்ற மாணவர்கள்னு விரக்தியின் உச்சத்துக்கு வந்துருச்சு. அரைவேக்காடு மானங்கட்ட மாணிக்கம் தாகூர் அவர்களே, உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியாக நிறைய முறை தனித்து நின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சிரா? காமராஜருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தேர்தலில் நீங்கள் தனித்து நின்று உங்கள் கூட்டணியில் வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லுங்கன்னு பார்க்கலாம். ஆனால் எங்கள் தலைமையிலான கூட்டணி 2014 மிகப்பெரிய ஒரு வெற்றி. அப்போ ஆளுமை மிக்க ஜெயலலிதாவும் இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க. அவங்களையும் மிஞ்சி 2 தொகுதியில் நாங்கள் ஜெயித்தோம். காங்கிரஸ் கோட்டையான கன்னியாகுமரியை ஜெயித்து காட்டிய மாபெரும் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி இயக்கம். அது மட்டுமல்லாமல் மோடியே இல்லைனா கூட பாரதிய ஜனதா கட்சி இயங்கும். அண்ணாமலையே இல்லைனா கூட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இயங்கும். ஆனால் ராகுல் காந்தி குடும்பம், பப்பு குடும்பம் இல்லைனாக்கா காங்கிரஸே கிடையாது இந்தியாவில். அந்த பப்பு என்ற ஒரு நபரை நம்பி தாண்டா இன்றைக்கி காங்கிரஸே இருக்குது. அந்த கோமாளியை நம்பி தாண்டா இன்றைக்கி காங்கிரஸ் இருக்குது. மானங்கட்ட மாணிக்கம் தாக்கூர் அவர்களே, உங்களை முற்றுகையிட்டு உங்களை ஜெயிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. செத்த பாம்பு எதுக்குடா திரும்ப திரும்ப அடிக்கணும்னு உங்களை போனால் போதும் விட்டு வச்சுருக்கிறோம். ஏன்னா காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் இந்தியாவிலேயே செத்த பாம்பு. அந்த செத்த பாம்பை திரும்ப திரும்ப எத்தனை முறை அடிக்கிறது? எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெறாத அளவிற்கு உங்களை செருப்பால் அடித்து துரத்தியாச்சு மக்கள். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு தோல்வியை தர வேண்டுமோ அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இந்திய லெவலில் கொடுத்தாச்சு. என்னமோ தமிழ்நாட்டில் நீ உங்களுடைய, அதாவது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி இருக்கிற மாதிரி பேசுகிற நீயே நீ என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையிலேயே ஆன்மீக அரசியல்வாதியாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? திமுக தயவுனால் ஜெயித்த இந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு, திமுக தயவுனால் ஜெயித்த அந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு அப்புறம் அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருந்தீங்கன்னா ரீஎலெக்ஷனை வச்சு அப்போ நம்பியிருக்கலாம். நீ உண்மையிலேயே காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்குதுன்னு. மானங்கட்ட பயில திமுகவோட தயவில் ஜெயிச்சுட்டு இங்கே என்னமோ பெருசாக தனித்து நின்று எம்பி ஆன மாதிரியும், தனித்து நின்று 4 எம்எல்ஏ வந்த மாதிரியும், அதனால் அவர் அமைச்சர் பதவி கூப்பிட்டு கொடுத்தா மாதிரியும் பேசிகிட்டு இருக்க. அங்கே போய் பிச்சை எடுத்து தான்டா 2 அமைச்சர் பதவி வாங்கினீங்க. இங்கே இவன் தயவில் எம்எல்ஏ எம்பி ஆக்கிட்டு அங்கே போய் பிச்சை எடுத்து, ஐயா விஜய் அவர்களே நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நீ தான்டா ஓடி போய் ஆதரவு கொடுத்த. அவன் கேட்கவே இல்லை. விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட ஆதரவு கேட்கவே இல்லை. கேட்காமே முதல்ல ஓடி போய் சரண்டர் ஆனது யார்? காலில் விழுந்தது யார்? நீங்கள் தானே. நீ எல்லாம் பேசலாமா? ஆனால் பாஜக அப்படி கிடையாது. யார் காலில் என்றைக்கும் சமரசம் என்பதே கிடையாது பாஜகவிற்கு. அதனால தான் பாஜக இன்றைக்கி 1980 ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி கிட்டத்தட்ட மோடி 12 வருஷம், வாஜ்பாய் அவர்கள் ஆரம்பித்த கிட்டத்தட்ட 18 வருஷம். 1980 ஆரம்பிச்சு நீங்கள் எப்போ சுதந்திர காலத்துலேருந்து இருக்கிறீங்கடா? சுதந்திர காலத்துலேருந்து என்னடா சாதிச்சிங்க? இந்தியாவை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? நீங்கள் மானங்கட்ட பயில நீ எல்லாம் பிஜேபி பற்றி பேச தகுதி இருக்குதாடா உனக்கு?